வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜக தலைமையிலான என்டிஏ அணியில் இணைந்தார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். சென்னை நுங்கம்பாக்கத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்தார். தங்களுக்குள் நடப்பது பங்காளி சண்டைதான் என இபிஎஸ் உடனான மோதல் குறித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டுப் போவதில்லை எனவும் கருத்து. விட்டு கொடுத்து போவர்கள் இன்றைக்கு கெட்டு போவதில்லை. என்னதான் இருந்தாலும் இது ஒரு பங்காளி சண்டை தான். எங்களுக்குள் உள்ள சண்டையை நாங்கள் என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நிர்ணயம் செய்து விடல்னு சொல்லி ஏற்கனவே பொதுக்குழுவிலே நான் சொன்னேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்துள்ளதற்கு அமித்ஷா வரவேற்பு. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி மேலும் பலம் பெற்றுள்ளதாகவும் பெருமிதம். திமுகவின் வாரிசு மற்றும் ஊழல் ஆட்சியால் மக்கள் சோர்வடைந்து விட்டதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம். பிரதமர் மோடியின் என்டிஏ கூட்டணியால் தமிழகம் வளர்ச்சி மற்றும் செழிப்பின் உயரத்திற்கு செல்லும் என்றும் நம்பிக்கை. வாரிசு அரசியலுக்கு எதிராக தேஜா கூட்டணியில் இணைந்த டிடிவி தினகரனை வரவேற்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் பதிவு. டிடிவி தினகரனை மிரட்டி கூட்டணியில் சேர வைத்திருக்கிறது பாஜக. திக தலைவர் கி வீரமணி பரபரப்பு குற்றச்சாட்டு. யார் யார் மேலெல்லாம் வழக்கு இருக்கோ, யார் யாரெல்லாம் வெளியில் வரணும்னு நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டணியை நோக்கி போவார்கள். கூட்டணியை நோக்கி வராதவர்களெல்லாம் வழக்கு வரும் என்று மிரட்டல் இருக்கிறது. எனவேதான் அவருடைய நிலைப்பாட்டை தாராளமாக புரிந்து கொள்ளலாம். எனவேதான் நேற்றைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, ஒரே பாடு, அவர் பட்ட பாடு இருக்கிறது, அதுதான், வேற ஒன்று கிடையாது. பாஜக அதிமுக அமமுக கூட்டணி மக்களால் நிராகரிக்கப்பட்ட இயற்கைக்கு முரணான கூட்டணி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. அது ஒரு இயற்கைக்கு முரணான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி. ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சென்னையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் அன்புமணி சந்திப்பு. தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். பாஜக ஆளும் மாநிலங்கள் வளர்ச்சியை கண்டு வரும் வேளையில் ஊழல் மற்றும் உறவினர்களுக்கு வரிச்சலுகை வழங்குவதில் தமிழக அரசு ஆர்வம் காட்டி வருவதாக பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. ஆட்சியிலிருந்து திமுக அரசு அகற்றப்பட வேண்டியது அவசியம் என்றும் ஆவேசம். Is not interested in the people's welfare and not worried about the pathetic quality of life that the people of Chennai, the people of Tamil Nadu have to go through. Therefore, we need change. We need a new government. We need once again to bring back a principled government of good governance. இந்த தேர்தல் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் இடையிலான தேர்தல். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்தவிதமான அழுத்தமும் இல்லை என்றும் அன்புமணி திட்டவட்டம். அதிமுக தலைமையிலான கூட்டணி இங்க நடக்குது. அதனால இந்த தேர்தல்
திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் நடக்கின்ற தேர்தல் இது. அதுதான். ஆனா அதை அது ஒரு பேசும் பொருளா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அதை திசை திருப்புவதற்காக உடனே பாஜக. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனி சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் திட்டவட்டம். பிரதமர் மோடியின் தலைமையிலான கூட்டத்தில் பங்கேற்க தங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் பியூஷ் கோயல் உடனான சந்திப்புக்கு பின்னர் பேட்டி. கூட்டணி பற்றி இன்னும் முடிவெடுக்கவில்லை. பிரதமர் பங்கேற்கும் கூட்டத்திற்கும் அழைக்கவில்லை. அதிமுக பாஜக கூட்டணியில் இணைகின்றீர்களா என்ற கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பதில். தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை முடிவு செய்யவில்லை. முடிவு செய்யலைன்னா முடிவு பண்ணிட்டு மாநாட்டில் சொன்னீங்களேன்னு சொல்லாதீங்க. அது எங்கள் மாவட்ட செயலாளரோட கலந்து ஆலோசனை முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபைனல் டிசிஷன் ஒன்று இருக்குல்ல, அறிவிப்புன்னு, அது ஒன்று வெயிட்டிங். நான் நிச்சயம் உங்களை அழைச்சி தான் எல்லார் முன்னாடியும் நான் அறிவிப்பேன். பெண்கள், மாணவர்கள், நெசவாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் தமிழக அரசு மீது கோபத்துடன் இருப்பதாக அன்புமணி குற்றச்சாட்டு. மக்களிடம் பணத்தை கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என திமுக அரசின் எண்ணம் பலிக்காது என்றும் திட்டவட்டம். குறிப்பாக பெண்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், நெசவாளர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள் போன்ற அனைத்து தரப்பு மக்களும் இன்று மிகுந்த கோபத்தில், ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள். எல்லாமே ஊழல், காசு கொள்ளடிச்சு இந்த தேர்தலில் ஏதோ காசு கொடுத்து ஜெயிச்சிடலான்னு பாக்குறாங்க. உறுதியா நடக்காது. மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ராமதாஸ் பெறாத பிள்ளை போன்றவர் திருமாவளவன் என்றும் பாமக இணை பொதுச் செயலாளர் அருள் பேட்டி. திக தலைவர் நான் திருமாவளவன் அவர்களுக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுவுமே இல்லையே. ஏங்க, அவர் எங்கள் ஐயாவுடைய பெறாத பிள்ளை மாதிரி. ஆக வன்னியர்களும் தலித் மக்களும் பட்டியல் சமுதாய மக்களும் 2 தண்டவாளமாக பார்த்து கொண்டிருப்போர் எங்கள் ஐயா. மாணவர்களுக்கு தேவையானதை செய்து தர நான் இருக்கிறேன், உறுதியோடு படித்து முன்னேறுங்கள். சென்னை தியாகராயர் நகரில் நடைபெற்ற பள்ளி விழாவினில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. இப்ப எப்படி தன்னம்பிக்கையோட படிக்கிறீங்களோ இதே உறுதியோடு நீங்க மேற்படிப்பையும் படிச்சு முடிக்கணும். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய அரசும் முதலமைச்சரும் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு மறந்துடாதீங்க. இதுவா தான் நாங்க இருக்கிறோம், கவலைப்படாதீங்க, தொடர்ந்து படிங்க. தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்படுவதை தடுத்திட வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தேர்தல் கூட்டணியில் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் இணையலாம். என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் மீண்டும் இணைந்தது குறித்து கேள்விக்கு தவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பேட்டி. அதுக்கெல்லாம் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் சேரலாம். அவருடைய மனநிலையை பொறுத்து இருக்கிறது. எங்கு சென்றாலும் வாழ்க்கை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு கீழ்த்தரமான நபர். ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் என்றும் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா காட்டம். யோசிச்சு பாருங்க, என்ன கீழ்த்தரமான ஒரு நபர். அதாவது ஒரு எந்த கொள்கையும் இல்லாம 5 கட்சி அமாவாசையா கரெக்டா 5 பார்ட்டி சொல்லியிருக்கேன் நான். இந்த 5லையும் இருந்தாரு. அதோடு இல்ல, ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்குல இவர் குற்றஞ்சாட்டப்பட்டாரா இல்லையா? என்ன நேர்மையான நபர், நல்லவரா, நாகரிகமானவரா, நேர்மையானவரா? அதனால நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் பேசினதை பத்தி எங்கிட்ட கேள்வியே கேட்டிருக்க கூடாதுங்கிறது என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன்.
பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு மானாமதுரை பகுதியில் ஒளிரும் ஸ்டிக்கர்களை வழங்கிய போலீசார் இரவு நேர விபத்துகளை தடுக்கும் வகையிலான ஆலோசனைகளையும் வழங்கினர். சென்னை துபாய் இடையே 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த விமான சேவை நிறுத்தம். மார்ச் 29ஆம் தேதி முதல் தமிழகத்திலிருந்து விலகப் போவதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவிப்பு. பிரதமர் மோடி நாளை வருவதையொட்டி செங்கல்பட்டில் ட்ரோன்கள் பறக்க தடை. கிண்டி, மீனம்பாக்கம் பகுதிகள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆளில்லா விமானங்கள், ஹீலியம் பலூன்கள் பறக்கவும் ஏற்கனவே தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. என்டிஏ கூட்டணியில் இணைந்தால் கேரளாவுக்கு அதிக நிதி கிடைக்கும். கம்யூனிஸ்ட் தலைவர்கள் என்டிஏ கூட்டணியில் ஏன் இணையக்கூடாது என்றும் பினராயி விஜயனுக்கு மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே கேள்வி. குடியரசு தின விழாவை சீர்குலைக்க தீவிரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை. அயோத்தி ராமர் கோவில் உள்ளிட்ட இந்து கோவில்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் பாதுகாப்பு தீவிரம். குடியரசு தினத்தை ஒட்டி ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் பாதுகாப்பு தீவிரம். எல்லையில் வெடிகுண்டு நிபுணர்கள் சகிதமாக வாகனங்களை சோதனைக்குட்படுத்திய போலீசார். குடியரசு தின அணிவகுப்பில் சிஆர்பிஎஃப் ஆண்கள் படையை தலைமையேற்று வழிநடத்துகிறார் 26 வயதான இளம் பெண் அதிகாரி. கடமைப்பாதை நடைபெறும் அணிவகுப்பில் சிம்ரன் பாலா என்ற பெண் அதிகாரி தலைமையேற்பது இதுவே முதன்முறை. உங்கள் பிரதமர் மோடி மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. விரைவில் நல்ல ஒப்பந்தம் அமையும். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தகம் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு அதிபர் ட்ரம்ப் பேட்டி. Chandra Srikanth from India. Can you give us an update on the India-US trade deal? First of all, I have great respect for your Prime Minister. He's a fantastic man and friend of mine. And we're going to have a good deal. Thanks. உலகம் முழுவதும் 8 போர்களை நிறுத்தியதாக அதிபர் ட்ரம்ப் பேச்சு. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போருக்கு தீர்வு கண்டதாகவும் சுவிட்சர்லாந்து பொருளாதார மாநாட்டில் மீண்டும் அறிவிப்பு. கிரீன்லாந்து மற்றும் டென்மார்க் மக்கள் மீது மிகுந்த மரியாதை உண்டு. அதே நேரத்தில் அமெரிக்காவால் மட்டுமே கிரீன்லாந்தை பாதுகாக்க முடியும். சுவிட்சர்லாந்து கூட்டத்தில் அதிபர் ட்ரம்ப் பேச்சு. அமெரிக்காவின் பாதுகாப்பு மற்றும் உலக நன்மை வேண்டி கிரீன்லாந்தை கைப்பற்ற வேண்டியது அவசியம். நேட்டோ நாடுகள் உதவவில்லை எனில் ரஷ்யா, சீனா நாடுகள் அந்நாட்டை கைப்பற்றிவிடும் என்றும் ட்ரம்ப் வேண்டுகோள். நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது T20 போட்டியில் இந்திய அணி 48 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. 239 என்ற ரன் இலக்கை நோக்கி களமிறங்கிய நியூசிலாந்து 20 ஓவர் முடிவில் 190 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வி. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டியில் 39 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கான் வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தல். T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் வங்கதேச அணியின் போட்டிகள் அனைத்தும் இந்தியாவிலேயே நடைபெறும்.
இந்தியாவில் நடக்கும் போட்டிகளை பாதுகாப்பு காரணங்களுக்காக இலங்கைக்கு மாற்ற வேண்டும் என்ற வங்கதேச அணியின் கோரிக்கையை நிராகரித்தது ICC. விராட் கோலியை பின்னுக்கு தள்ளி பேட்டிங் ஒருநாள் தரவரிசையில் முதலிடம் பிடித்தார் நியூசிலாந்தின் டேரின் மிச்சேல். ஏற்கனவே முதலிடத்தில் இருந்த விராட் கோலி 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்தில் இருந்த ரோஹித் 4ஆம் இடத்திற்கும் சரிவு.